உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. இதில் ஒன்று கவனிக்கணும். கர்த்தரை தேடுகிறவர்கள்னால் இவங்க கூட நிற்கிறவங்க, நியாயத்தின் பக்கம் நிற்கிறவங்க, கர்த்தருக்காக வாழுகிறவர்கள். அவளை சொல்கிறான், உங்களை மகிழ்ந்து சந்தோஷப்படணும் ஆண்டவரே அப்படிங்கிறான். எதிராக வேலை செய்கிறவன் அவனுடைய முயற்சியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகணும், தோல்வி அடையணும். உண்மை தேடுகிற ஜனங்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் சொல்கிறான் பாருங்கள், நம்முடைய ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அப்படின்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப நல்லா வருது பாருங்கள். சொல்கிறாங்க, மே தோஸ் who long for your saving help always say the Lord is great. தமிழில் வந்து தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இங்கிலீஷில் the Lord is great என்று சொல்வார்களாக. எல்லாம் சொல்லுங்கள், the Lord is great. அப்படின்னா கர்த்தர் பெரியவர் என்று சொல்வார்களாக. நல்ல டிரான்ஸ்லேஷன் அது. தேவனுக்கு மகிமை உண்டாவதான்னு அவ்வளோ கிளியராக வரல. கர்த்தர் பெரியவர், எல்லாத்த காட்டிலும் பெரியவர் என்று சொல்வார்களாக. இப்போ என்ன சொல்கிறான், கர்த்தாவே நான் இதனோடெல்லாம் போயிட்டுருக்கிறேன், ரொம்ப கஷ்டமான பாதையில் போயிட்டுருக்கிறேன், பல சவால்கள், பல எதிர்ப்புகள், உயிருக்கே ஆபத்து. ஆனால் கடைசியில் என்ன நடக்கணும்னு நான் விரும்புகிறேன்னா, என் கூட இருக்கிறவங்க, எனக்காக ஜெபிக்கிறவங்க, என் கூட நிற்கிறவங்க, எனக்கு உதவி செய்கிறவங்க, உண்மை நம்புகிறவர்கள், அவர்களெல்லாம் மகிழ்ந்து சந்தோஷப்படணும். நாளைக்கு கர்த்தர் பெரியவர்னு சொல்லணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படணும். அதுதான் என்னுடைய நோக்கம். தாவீது பிரமாதமான ராஜான்னு சொல்லணும்னு கேட்கல. இங்கே தாவீது மாதிரி வராது அப்படின்னு சொல்லணும்னு கேட்கல. கர்த்தர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க, நாம் சந்திக்கிற அத்தனை சவால்களையும் நாம் வெற்றி பெறும்போது நம்முடைய வெற்றி, நம்முடைய வாழ்வு ஏன் முக்கியம்னா, நம்ம பார்க்கிறவர்கள் கர்த்தர் பெரியவர்னு சொல்லணும். இவர் பெரியவர்னு சொன்னால் இன்னும் நோக்கம் நிறைவேறலைன்னு அர்த்தம். அதை தாண்டி என்ன பண்ணோம், கர்த்தர் பெரியவர், இவர் பெரியவர்னு அதோடு நிறுத்திட்டாங்கன்னா ஏதோ ஒன்று சரியாக செய்யலை நம்மன்னு அர்த்தம். நம்ம வேலையை நம்ம சரியாக செய்யலைன்னு அர்த்தம். ஃபோக்கஸை வேறு எங்கேயோ திருப்பிட்டோம். நம்ம கர்த்தர் பெரியவர், எல்லாம் சொல்லுவோம் கர்த்தர் பெரியவர். ஏஎஃப்டியின் மக்கள் எல்லாம் கர்த்தர் பெரியவர் என்று சொல்லட்டும். இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லா சவால்கள், எல்லா காரியங்களையும் நாங்கள் தாண்டி வந்து கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும், ஒவ்வொரு வாலிபனும், வாலிப சகோதரியும், எல்லாரும் பிள்ளைகளும் வெற்றி பெறும்போது ஜனங்கள் இதை கண்டு கர்த்தர் பெரியவர் என்று சொல்ல வேண்டும், கர்த்தர் பெரியவர் என்று சொல்ல வேண்டும்.